ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் 1927 தீண்ட தகாதவர்களின் உரிமையை நிலைநாட்ட முதல் சத்தியாகிரகத்தை எங்கு நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, 12th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அம்பேத்கர் பற்றி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தரலாம். அவங்க வந்து 1916 வந்து மானுடவியல் குறித்து ஒரு சர்வதேச மாநாட்டில் வந்து கலந்துட்டுருப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, இந்தியாவின் ஜாதிகள், கேஸ்ட் இன் இந்தியா, இதை பற்றி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் இதை வச்சு இந்த கேஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவின் ஜாதிகள், இதை வந்துட்டு ஒரு புக்காக வந்துட்டு அவங்க வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அந்த புக்குக்கு வந்து என்ன பேருனா அரிய இந்திய புத்தகம் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இந்தியன் ஆன்டிக்யூரி அப்படின்ற மாதிரி பேர். இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை பேர் வந்து என்னென்னா மூக் நாயக். ஓகேங்களா, வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் மூக் நாயக்னா அவர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை பேர். அதுக்கடுத்து ஒரு சபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஃபஹித்கிருத் ஹிடாகரினி சபை. ஓகேங்களா, இது தனித்து விடப்பட்டவர்களின் சபை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, சவுத் பரோ கமிட்டி. இது வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய குடிமக்களுடைய வாக்குரிமை பெறுறதுக்கு, வயது மற்றும் தகுதி பற்றி தகவல்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு அம்பேத்கரை வந்துட்டு இந்த குழுவில் வந்து கலந்துரையாட வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அந்த குழுக்கு பேர் தான் சவுத் பரோ குழு. ஓகேங்களா, மூக் நாயக், ஃபஹித்கிருத் ஹிடாகரினி சபை, சவுத் பரோ குழு. ஓகேங்களா, இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 12th ஹிஸ்ட்ரி புக்கில். மொத்தமே அம்பேத்கர் பற்றி இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க படித்த காலேஜஸ், எல்பின்ஸ்டோன் காலேஜ், அதுக்கடுத்து கொலம்பியா பல்கலைக்கழகம், இது 2 பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.